Dear students, plus 2 maths, chapter 11, probability distributions, நிகழ்தகவு பரவல்கள். Example 11.21, the mean and variance of a binomial variate x are respectively 2 and 1.5. Find p of x is equal to 0, second subdivision p of x is equal to 1, third subdivision p of x greater than or equal to 1. இப்போ ஃபஸ்ட் நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அதாவது இஎஃப்எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து என்பி, வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிக்யூ. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்பி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மீன் வந்து 2ன்றதுனால மீனுக்குரிய ஃபார்முலா என்பி ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1.5. என்பிக்யூவில் இந்த என்பி வந்து 2ன்றதுனால 2q இஸ் ஈக்குவல் டு 1.5. therefore q இஸ் ஈக்குவல் டு 1.5/2ன்னு வந்துடும். இதை நான் 15/20ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணும்போது 3/4ன்னு வந்துடும். இப்போ நமக்கு q கண்டுபிடிச்சிட்டோம். p வந்து 1 - q, அதனால் 1 - 3/4 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 - 3/4 ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ np இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றதுனால pயோட வேல்யூ வந்து 1/4 ஈக்குவல் டு 2. therefore n ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 4 ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம n ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சிட்டோம், p ஈக்குவல் டு 1/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சது q ஈக்குவல் டு 3/4. இப்போ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடலாம். p of x is equal to x which is equal to f of x equal to 8cx 1/4 the whole power x into 3/4 the whole power 8 minus x. x takes the values from 0 to 8. First, p of x is equal to 0, f of 0 is equal to 8c0, 1/4 the whole power 0, 3/4 the whole power 8 minus 0, 8c0 வந்து 1, இதுவும் 1, 3/4 the whole power 8ன்னு வந்துடும், which is equal to 3/4 the whole power 8. அது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். செகண்ட் வந்து p of x is equal to 1ன்னு கேட்டிருக்காங்க, f of 1ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 8c1 இன்ட்டு 1/4 the whole power 1 இன்ட்டு 3/4 the whole power 8 minus 1 which is equal to 8. 8c1ன்றது 8, 8 இன்ட்டு 1/4 the whole power 1ன்னு எழுதிக்கிறோம். 3/7/4/7 இதை வந்து நம்ம இங்கே பிரித்து எழுதிக்கிறோம். which is equal இந்த 4க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணோம்னா 2 கிடைக்கும். 2 இன்ட்டு 3/4 the whole power 7. அதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். நீங்கள் எப்படியே விட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி எழுதினாலும் சரி. தேர்ட் சப்டிவிஷன் p of x greater than or equal to 1. இதையும் நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். p of x greater than or equal to a equal to 1 minus p of x less than a. இப்போ இந்த இடத்துல 1 - p of x less than 1ன்னு எழுதிக்கிறோம். 1 - p of x is equal to 0 அப்படின்றது நமக்கு ஏற்கனவே இங்கே வந்து 3/4 the whole power 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். which is equal to 1 - 3/4 the whole power 8 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.